தனசார தனசார எங்க அந்த மாமனை மறந்துட்டே நினைச்சேன். ஏப்பா ஃபோன் பண்ணிட்டு என்னதுன்னு கூட சொல்லாம டப்புன்னு போன வச்சிட்டா. நானும் பதறி அடிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். ஆமா, என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஆமா, எங்க வீட்டில் நீங்க இல்லாம நல்லது கெட்டது ஏதாவது நடந்திருக்கா? இது என்னப்பா சந்தேகம்? என் தங்கச்சியை எப்போ உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தனோ அதிலிருந்து தொட்டா தொண்ணூறுக்கு என்ன கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். ஏன் ஒரு சின்ன கெடா வெட்டினா கூட இந்த மாமன் இல்லாமல் செய்ய மாட்டார். அதே மாதிரி நீயே என்ன தப்பா முக்கியமாக கேட்டுதான் செய்வ. உண்மைதான் மாமா, நீங்க இல்லாம நான் எந்த நல்ல காரியத்தையும் செஞ்சதில்லை. பொண்ணை பார்த்துக்க கட்டுறா தாலி நீங்க கட்டுட. அதே மாதிரி கஸ்தூரிக்குமே சுந்தரத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கீங்க. அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனா இப்போ என்னப்பா அதுக்கு? மாமா அட என்னப்பா சொல்லப்பா. மாமா, நம்ம தோட்டத்தில் 2 அடி நிலத்தை அடுத்த வேலி போட்டாலே கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த இடத்தோடைய மதிப்பை விட 2 மடங்கு செலவு செஞ்சு அதை மீட்டனு எதுக்காக மாமா? ஏப்பா அது நம்ம பூர்வீக சொத்து. அது என்ன செலவானாலும் நம்ம மீட்டு தான் ஆகணும். அது நம்ம கௌரவ பிரச்சனையப்பா. மாமா, அன்னைக்கு எதிரி வெளியில் இருந்தான், ஜெயிச்சிட்ட. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க பாபா. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் புரியும்படி சொல்லு. மாமா, உங்களுக்கே தெரியும் கஸ்தூரிமை சுதந்திரத்தை நான் எப்படி வளர்த்தேன்னு. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அவங்க மனசு நோக்காம இருக்கிறதுக்காக அவங்க விருப்பப்பட்டவங்களையும் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஏப்பா உன்னை பற்றி யாரும் எந்த தப்பும் சொல்ல முடியாது. என்ன சுந்தர கஸ்தூரி உன்னை ஏதாவது சொன்னாங்களா? சொத்துல பங்கு வேணும், பத்திரத்தை ரெடி பண்ணீங்கன்னு கஸ்தூரி சொல்லிட்டு போயிட்டான் மாமா, சொல்லிட்டு போயிட்டான். இது யாருப்பா? கஸ்தூரி வீட்டுக்காரனோட வேலையா? மாமா, அவர் தங்கமான மனுஷன் மாமா. ஆனால் நம்ம வீட்டில் வளர்த்துற மாடுங்க சரியில்லாம போச்சு. ஆனால் அவங்க வாங்கின மாடுங்க அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க. ஏப்பா கஸ்தூரி தான் சீரு வருஷம் 1க்கு 2 செஞ்சிய, அப்புறம் என்னப்பா அவளுக்கு சொத்துல பங்கு வேணும்? மாமா, சுகமான வாழ்க்கைக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் பத்தாது. கஸ்தூரி அகலக்கால வச்சுட்டா. இது எங்க போய் முடியுமோ தெரியல. சுகமான வாழ்க்கைக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் பத்தாது. தனசார இப்ப என்னால எந்த முடிவும் சொல்ல முடியாது. எல்லார்த்தையும் நேரில் வர சொல்லு, பேசிக்கலாம். சரிங்கம்மா. ஏமா கஸ்தூரி, உன்னுடைய அபிப்பிராயம் சொல்லுமா. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் முன்னாடியே சொன்னதுதான். இந்த சொத்துல 3ல் 1 பங்கு எனக்கு வேணும். கஸ்தூரி, உனக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோ. இந்த பூர்வீக சொத்தை நீ பிரிக்க சொல்லாதம்மா. மாமா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு சும்மா வந்து ஏன் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதனாலதான் எனக்கு கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போறேன். கஸ்தூரி, ஆண் வாரிசுக்கு சொத்தை பிரித்து கொடுத்து தப்பு இல்லை. ஆனால் பெண்களுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தா உறவு சரியா வராதுமா. அதான் மாமா, அதுதான் நானும் சொல்றேன். உறவு முறை நல்லா இருக்கும் போதே சொத்தை வாங்கிக்கலாம். நாளைக்கு உறவு முறை சரியில்லாம போயிடுச்சுன்னா அதனாலதான் இப்பவே சொத்தை கேட்கிறேன். உனக்கு நீ சின்ன பொண்ணுமா, அனுபவம் பத்தாது. தனசேகர, நீ என்னப்பா முடிவு சொல்ற? மாமா, நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சுமதி, உன்னுடைய அபிப்பிராயம் சொல்லுமா. பெரியவங்க சொல்றது நான் என்ன மறுக்கவா போறேன்? கஸ்தூரி சொல்றதுதான் சொல்றா. அவ சரியாதான் சொல்றா. அவ வீட்டு குத்து விளக்கு பொண்ணுன்னு நான் நினைச்சேன்.
அதுதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமைன்னு நினைச்சேன். ஆனா அவ தெருவுல பிரகாசமா எரியணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு பேரு தெருவிளக்கு. அங்க போனா சுண்ணாம்பு தடவுவாங்க, போஸ்டரும் ஒட்டுவாங்க. என்ன நடிக்க போனாவே நடத்தையில சந்தேகமா? நான் நெருப்பு, என் நிலையில கூட யாராலே தொட முடியாது. சரி, அதை விடு. 3ல் 1 பங்கு பாகம் வேணும்னு கேட்குறீங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நகை நட்டு போட்டு சீர்சனத்தை செஞ்சு படிக்க வச்சு உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கி இது எல்லாம் பண்ணனதுக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கே உனக்கு ஒரு சீமந்தம், ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு திரட்டி இப்படி எல்லா விஷயத்தையும் தாய் மாமா உறவுன்னு சீரு செனத்தி நல்லது கெட்டதுன்னு நாங்க செய்யணுமே. அப்படி செஞ்சா இந்த 3 பாகம் கூட பத்தாதுமா. எனக்கு நீங்க எந்த சிறு செய்ய வேண்டாம். இல்லம்மா, இல்ல, அது உரிமை, தாய் மாம உரிமை. உன் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா, அண்ணா என் பொண்ணு செலவு வச்சுட்டா அப்படின்னு ஓடோடி வந்து பிறந்த வீட்டுல அண்ணங்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுவா. அண்ணன் 10 பைசாவுக்கு கூட வழி இல்லைன்னாலும் கடனை உடனே வாங்கிக்கிட்டு வந்து தங்கச்சி பொண்ணுக்கு சீரு செலுத்திய செய்வான் பாரு, அதுதாமா உறவு, தாய் மாமா உறவு. அது மட்டும் இல்ல, 4 பேரு சபையில அண்ணன் தலை குனிஞ்சு நின்ற கூடாதுங்கிறதுக்காக அண்ணன் தங்கச்சிக்குள்ள எத்தனை மனஸ்தாபம் இருந்தாலும் அண்ணா இந்த பட்டு புடவைய இந்த 4 பேர் மத்தியில சபையில நரமா வச்சு கொடுனான்னு சொல்லி தங்கச்சி பிறந்த வீட்டு மானத்தை காப்பாத்துவா. இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? மாமா, எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் பேசி முடிங்க. சரிம்மா. சுந்தரா, நீ என்னப்பா சொல்ற? மாமா, கஸ்தூரியோட முடிவு தான் என்னோட முடிவும். ஏண்டா நீயுமா? ஆமாண்ணா, கஸ்தூரிக்கு சேர வேண்டியதை கஸ்தூரிக்கு கொடுத்துருங்க, எனக்கு சேர வேண்டியதை எனக்கு கொடுத்துருங்க. டேய், பரம்பரை சொத்துறா அது, அதை பிரிக்க கூடாதுடா. காலம் மாறும்போது நாமளும் மாறிக்கணும்னா. எனக்கு சேர வேண்டிய பாகத்தை பிரிச்சு கொடுங்க, இல்லையா ராதா? ஆமாங்க, நானும் இந்த ஜெயிலில் இருக்க விரும்பல, சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ராதா சொல்ற? இந்த வீடு உனக்கு ஜெயிலா? நீ ஜெயிலுன்னு நினைக்கிற அளவுக்கு இங்க உனக்கு என்னமா குறைச்சலு? எதை சொல்றது? ஜாலியா ஒரு படத்துக்கு போலான்னு கிளம்படா. குடும்ப பொண்ணுங்களுக்கு படமெல்லாம் தேவையான்னு கேக்குறீங்க. சரி, வீட்டுல டிவி போட்டு பார்க்கலான்னு உட்காந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆஃப் பண்றீங்க. இத பத்தாதா? இங்க பாரு ராதா, இப்ப என்ன, நீ டிவி பார்க்கணும் அவ்வளவுதானே? நீ ஓ இஷ்டப்படி இந்த வீட்டுல எப்படி வேணாலும் இரு, நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் குடும்பத்தை சீர்குலைச்சிடாத ராதா. இப்ப என்ன, இந்த சாவி கொத்து நீயே வச்சுக்கோ. இத பாருங்க, என்னைக்கு பாக பிரிவினைன்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பவே பாகத்தை பிரிக்கிறது தான் நல்லது. அப்புறம் சாவி கொத்து நீங்களே வச்சுக்கோன்னு சொன்னீங்கல்ல, சாவி கொத்து ஏன் இடுப்பை விட உங்க இடுப்புக்கு தான் எடுப்பா இருக்கு, அத நீங்களே வச்சுக்கோங்க. இப்படி பார்வையிலே எரிக்கிறத விட்டுட்டு பத்திரத்தை ரெடி பண்ற வழியை பாருங்க. சுமதி,
நீ யார்கிட்ட எதை பேசுறாலும் பிரயோஜனம் இல்லை. சொத்தை 3 பிரிக்க போற, அதே போல கடனையுமே 3 பிரிக்க போற. என்ன கடனா? அதெல்லாம் நான் ஏத்துக்கவே முடியாது. சுந்தரம், ஒரு வீட்டில் சொத்துன்னு இருந்தா கடன் இருக்கு. கடனை கட்டிட்டு தாப்பா சொத்தை பிரிக்க முடியும். அதுதாப்பா நியாயம். மாமா 50,000 ரூபா போகாத இடத்துக்கு 5 லட்ச ரூபா செலவு பண்ணா கடன் ஆகத்தான் செய்யும். சுந்தரா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னு வரப்போ செலவு பண்ணி நம்ம ஜெயிச்சுதா பார்க்கணும். அதெல்லாம் இப்போ ஒரு பெரும் பிரச்சனையும் இல்லைப்பா. ஆமா, கஸ்தூரிக்கு கல்யாணம் பண்ணி அதாவது சொன்னதுக்கு மேல செஞ்சாரு. இன்னைக்கு சொத்துக்கு பங்கில் நிக்கிறா. ஏண்டா, பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு செலவு பண்ணல. என்னோட படிப்பை விட்டுட்டு இன்னும் அதிகமாக படிக்க வச்சேனே. ஏன் தெரியுமா? நம்ம வீட்லேயும் ஒரு பட்டதாரி இருக்கணும் தான்டா நான் ஆசைப்பட்டேன். இது தப்பா? அண்ணா, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு இல்லை. அளவுக்கு மீறி அவளுக்கு செலவு பண்ணீங்கல்ல, அந்த காசெல்லாம் கடனை கழிச்சுக்குங்க, மீதி எனக்கு கொடுங்க. அந்த கடன் தான்டா நான் கடனை ஏத்துக்க மாட்டேன். அதான் என்னோட முடிவு. நானும் கடனை ஏத்துக்க மாட்டேன். இப்ப யாரும் ஏத்துக்க வேண்டாம். எல்லா கடனையும் எங்க பக்கத்திலேயே நாங்களே கட்டிக்கிறோம். சுமதி, எல்லா சொத்தும் போனது பிற்பாடு நமக்கு எதுவுமே மிஞ்சாது. ஏங்க 2 கையும் 2 காலும் மிஞ்சும் இல்ல? அது போதுங்க, அது போதும். நமக்கு சொத்துன்னு எதுவுமே வேண்டாம். இவங்க நல்லா இருக்கட்டும், அது போதும். மாமா, எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆச்சு. இந்த ஷூட்டிங்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல. நான் வரேன். நாமளும் போலாம். தானே சார், யார் இருக்காங்களோ இல்லையா, நான் இருக்கிறப்பா கடைசி வரைக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாமா சுமதி, நான் இருக்கிற விடுங்க. சுமதி, நெஞ்சு வலிக்கிற அவங்கள மாதிரி உங்களுக்கும் இரும்புல இல்லையே. நீங்க அவங்க மேல அளவுக்கு மீறி பாசத்தை வச்சிட்டீங்க. அதனால வந்த வலி தாங்க இது. அவங்கள மாதிரி கல்லா இருந்தா உங்களுக்கு இந்த வலி வந்திருக்காது. ஏது வந்த பாசம் எல்லாம் வெளிவேசும். காசு பணம் வந்தா நேசம் சில மாசம். சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன், அது எல்லாம் வீண்டானோ. வேப்பிலை கருவேப்பிலை, அது யாரோ நான் தானோ. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, ஏன் கண்மணி. தீப்பட்ட காயத்துல தேள் வந்து கொட்டுதடி கண்மணி, கண்மணி. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. நானும் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஹலோ, வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஏன் இவ்வளோ லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நாகராஜ். ஆமாம், எதுக்காக எங்களை அவசரமாக வர சொன்னீங்க?
வர்ற 10ஆம் தேதி கம்பெனியோட ஆண்டு விழா. அதாவது ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு. விழாவுக்கு முக்கியமான விஐபிங்களை அழைக்கணும். உங்களுக்கு யார் முக்கியமானன்னு சொன்னீங்கன்னா இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். நான் கொடுக்க வேண்டியது ஒரே ஒரு இன்விடேஷன் தான். அது எங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான். சுந்தரம், எப்படியோ ஒன்னன்ட்ட போராடி சொத்தை பிரித்து வாங்கிட்டீங்க. நாகராஜ், முறைப்படி சேர வேண்டிய சொத்தை பிரித்து வாங்கினது ஒன்றும் தப்பு இல்லையே. சுந்தரம், இந்த சொத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? என்ன பண்ணுறேன்னு தான் தெரியல. ஏன் அதே நீங்களே சொல்லிருங்களேன். சுந்தரம், இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பரில் நேற்று ஒரு விளம்பரம் பார்த்தேன். டெல்லியில் இருக்கிற ஃபாரின் கம்பெனி ஒன்று விலைக்கு வருதான். அதை வாங்கினா வருஷம் 50 லட்ச ரூபா லாபம் பார்க்கலாம். பேசாம அதை வாங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன். ஏன் அந்த கம்பெனி விற்கிறாங்க? நல்ல கேள்வி. அந்த கம்பெனிக்கு மூலப்பொருள் இல்லாதான் காரணம். நமக்கு மட்டும் எப்படி அந்த மூலப்பொருள் கிடைக்கும்? அதுதான் நம்மகிட்டயே இருக்க. என்னது, நம்மகிட்டே இருக்கா? ஆமாங்க மோகன். மோகன், சர்க்கரை ஆலையோட வேஸ்டேஜ் கரும்பு சக்கை. அந்த கரும்பு சக்கை பேப்பர் மில்லுக்கு மூலப்பொருளாக போகுது மாதிரி நம்ம கம்பெனியோட வேஸ்டேஜ் அந்த கம்பெனிக்கு மூலப்பொருள். அப்போ வசதியாக போச்சு. நீங்கள் அந்த கம்பெனியை பேசி முடிச்சிருங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே நாகராஜ், அப்போ நாங்கள் வரோம். ஓகே மோகன். பாஸ், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எதை வச்சு சொல்கிறேன்? பாட்டிக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா, பாட்டிக்கிட்ட பணம் இருக்குன்னு தெரிஞ்சா விளம்பரம் பத்திரிக்கை அது இதுன்னு சொல்லி பாட்டிய ஒரே அமுக்கு அமைக்கிறீங்க. ஆமா, டெல்லியில கம்பெனி இருக்குது, உண்மையா பாஸ்? ரகு, அது பேருக்கு தாண்டா கம்பெனி. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு வேண்டப்பட்டவங்க. இவங்களுக்கு கூட்டிட்டு போய் வேற ஒருத்தரோட கம்பெனியை தான் காட்ட போறேன். காட்டிட்டு வந்துட்டு இவன் இருக்கிற மொத்த பணத்தையும் நான் வாங்கின பின்னாடி இவனுக்கு டெல்லிக்கு போனானு வைய கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவானுங்க. அப்புறம் அவங்க தேடி வரும்போது ஆமா, இந்த ஊரை விட்டே நம்ம போயிடணும். யார் இது? ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. புதுசெல்லாம் ஒன்றும் இல்லை, பழசுதான். நான் தான் தங்கமுத்து. யோ, நீயா? ஆமா, எங்க கிளம்பிட்டு நான் பொண்ணு பார்க்க போகிறேன் ஊத்துக்குளிக்கு. என்னது, பொண்ணு பார்க்க போறியா? அட பாவி, குத்துக்கொல்ல மாதிரி நான் இருக்கேன், நீ என்னோட வேற இடத்தை பார்க்க போறியா? ஆமாம், நீ இப்படியே சொல்லிட்டே இரு. நாம் 2 பேரும் கிளவு யானம் இருப்பாடு, நாடி நரம்பெல்லாம் லூஸ் ஆயிரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அதான் நான் பொண்ணு பார்க்க போகிறேன். யோ, இங்க பாரியா, நீ அதெல்லாம் பண்ணாத. நீ பொண்ணு பார்க்க போகாத. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு என் வீட்டுக்கு வா. சரி, இனிமேல் உன்னை மட்டும் நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நான் பொண்ணு பார்க்க போகல. சரியா? அப்ப மறக்காம நாளைக்கு 7 மணிக்கு வந்து. சரி, இது கொஞ்சம் தூக்கி விடு. வீட்டில் தான் தட்டு போர் இருக்க, அப்புறம் அதுக்கு புல்லு. யோ, இது வந்துட்டு எருமைக்கு போடுறதுக்கு. என்ன கண்ணு போட்டிருக்கா? ஆமாயா. என்ன
கண்ணு காளையா கிடாரியா? யோ உனக்கு என்ன இருக்கோ அதுதான் அதுக்கு இருக்கு. என்னது எனக்கு இருக்குதா? ஓ அது கெடா கண்ணு. சரி தூக்கி விடு. தங்கமணி இனிமே பாலை நான் கறக்கட்டுமா? என்னையா சொல்ற? பாலன கறப்பியா? நீ என்ன அப்படி சொல்லி போட்ட? நான் பால் கறக்க ஆரம்பிச்சா எல்லாம் கறக்கிறத விட டபுள் மடங்கு கறப்பேன். அப்படியா? சரியா, அப்ப நாளைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரியா? ஐயோ வரும்போது மறக்காம 1/2 கிலோ அல்வா 1 முழம் மல்லிப்பூ மறக்காம வாங்கிட்டு வந்துரு. இங்க பாரு, நான் வாயில சொன்னதுக்கு அசந்து போயிட்டிய. நான் செய்யற வேலையை மட்டும் நீ நேர்ல பார்த்த அப்படியே மயக்கம் போட்டுருவேன். அப்படியா? நாளைக்கு வா பாத்துக்கலாம். இது தூக்கு நீ. இது தூக்குற சத்து இல்ல. சரியா? அப்ப மறக்காம வந்துரு. சரி. நீங்களும் இப்பதான் வரீங்களா? ஆமா கஸ்தூரி. ஆமா, நம்ம படத்துக்கு பூஜை போட போறோம். அத நம்ம பயங்கரமா விளம்பரம் பண்ணணும். தினத்தந்தியில முதல் பக்கத்துல வரணும். ஓகேவா? சரி கஸ்தூரி. அப்புறம் யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். முக்கியமா ஒருத்தர் விட்டுறாதீங்க. யார? தனசேகர். உங்க அண்ணனை தானே சொல்ற? அவரதான் நான் அண்ணன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரே. அதான் நான் சொல்லலை, பேர் சொன்னேன். சரி, இன்விடேஷன் அனுப்பி வச்சிருங்க. வர்றதும் வராது போதும் அவங்களோட இஷ்டம். கஸ்தூரி, என்ன இருந்தாலும் நீ நேர்ல போய் கூப்பிடுறது தான் நல்லது. இன்விடேஷன் அனுப்புறது நல்லதில்லை. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் போய் நேர்ல கூப்பிடுறேன். இங்க பாருங்க, அந்த வீட்டு வாசப்படிய நான் மிதிக்க மாட்டேன். நீங்களும் அந்த படி ஏறக்கூடாது. சரி, அதை விடுங்க. டைரக்டர் எப்போ பெங்களூர்ல இருந்து வராராம்? அவர் வந்துட்டாரா? தெரியலையே. ஃபோன் பண்ணி அவர் எப்போ வருவாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கதையில ஒரு சின்ன மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு. கதையில மாற்றமா? என்ன? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? அவர் எப்போ வருவாருன்ற டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி. ஏகஸ்வரி, இவ்வளவு பணத்தை போட்டு நாளைக்கு என்னமோ ஏதோனா என்ன பண்றது? ஏதாவது கூட்டு இணைப்பா போட்டு பண்ணலாம்ல? இங்க பாருங்க, எனக்கு கூட்டே ஒத்து வராது. நான் தனியா இருக்கிறதா எனக்கு நல்லது. நீங்க இதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சினிமா விஷயமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், வாயை மூடிட்டு வா. முத்து நகை
முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடிமலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. புள்ளிமான பெண்ணானதா கெண்ட மீனு கண்ணானதா பூ முடிச்சு பட்டு வச்சு புன்னகையில் தேன் தெளிச்சு பக்கம் ஒரு சொர்க்கம் வருதா அடவாயா கையத்தொடு பள்ளி பாடம் கத்துக்கொடு ஆவணியில் பூப்படைஞ்சு தாவணியில் போட்டு திட்ட சின்ன பொண்ணு ஆசை விடுதா. ஆவாரம் பூவாட விடுவேனா ஒரு அச்சாரம் வைக்காம இருப்பேனா தேனாரும் பாலாரும் நலந்தாச்சு அன்பு நாளாக நாளாக வளர்ந்தாச்சு. என்ன படைச்சா நீ துணை வரத்தான் முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுப்பேன் உன்னைத்தான் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே. என்னப்பா தனசார் இப்படி இரும்பி இருக்கிற உடம்புக்கு என்னாச்சு? மாமா மனசு சந்தோஷமா இருந்ததுன்னா எந்த நோய் கிட்ட வர்றதில்லை. அதை நொடிச்சு போச்சுன்னா நோய்க்கு கொண்டாட்டம். டாக்டருக்கு இது போய் பார்த்தியாப்பா? பார்த்தேன் மாமா, பார்த்து என்ன பிரயோஜனம்? என்னப்பா சொல்ற? மருந்து மாத்திரையில எழுதி கொடுத்தாரா? கொடுத்தாரு, மருந்தும் வாங்குறதில்ல மாத்திரையும் வாங்குறதில்ல. ஏப்பா? மாமா என் தங்கச்சி கஸ்தூரிக்கு தலைவலினா ஒரு டாக்டருக்கு 4 டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுவேன். அவங்க ஏப்பா ஒன்றுமில்லாததுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு கேட்பாங்க. அவங்க அதை சாதாரணமாக நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு என் தங்கச்சி தான் உயிரை. அவன் பாதி உயிரை அவன் எடுத்துகிட்டு போயிட்டா. உயிரை பிடிச்சி வைக்கிறேன்னா மருந்து மாத்திரை வாங்குறது கூட வசதி இல்லை பாபா. தனசார் அப்படியெல்லாம் நினைக்காதப்பா, நான் வாங்கி தரப்பா. மாமா என்னால் உங்களை பார்த்துக்கிறதே பெரிய கஷ்டம். இதில் என்னோட பார்த்து வர நீங்கள் சுமக்கணுமா? இல்லைப்பா, உங்கள் அப்பா எனக்கு செஞ்ச உதவிக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு, நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன். ஆமாம், சுமதி எங்க? சுமதி, சுமதி அவ வெளியில் போயிருக்கா மாமா. என்னப்பா உனக்கு உடம்பு சரியில்லாதப்பா எதுக்கு உன் மனைவி வெளியே போனா? ஆமாம் மாமா, காலையில் கஞ்சி காய்ச்சி வச்சுட்டு வெளியே போனேன்னா மதியானம் தான் வரேன். மதியானம் வந்து இருக்கிறத 2 பேரும் குடிக்கிறோம். அதுக்கு பிறகு வெளியே போயிடுறான். எங்கே போகிறா என்ன பண்ணுறான்னு நான் எதுவும் கேட்குறதே இல்லை. ஆனால் ஏன் தெரியுமா, அவன் என் மூஞ்சியை பார்த்து அழுகிறத என்னால் தாங்க முடியல பாபா, தாங்க முடியல. வாங்க பெரியப்பா, எப்போ வந்தீங்க? நான் இப்போதாப்பா வந்தேன். ஏம்மா, உடம்பு சரியில்லாத உன் கணவர் விட்டு
நீ எங்கம்மா போன? அவரு வேலை வேலைன்னு வெளியில போவாருப்பா. அப்போ அவர் ஆசைப்பட்ட எல்லா சாப்பாட்டையும் நான் செஞ்சு வச்சுட்டு அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். அவருக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, அவ்வளவு வேலை. இன்னைக்கு அவர் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ ஆறி போன சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு அவருக்காக சுட சுட செஞ்சு வைப்பேன். ஆனா அவர் இன்னைக்கு வீட்டோட இருக்கிற நிலைமை. இப்ப எங்களுக்கு ஆறி போன சோத்துக்கு கூட வழி இல்லை. அதான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். சுமதி, உனக்கே இந்த நிலைமை? ஏங்க புருஷன் சம்பாரிச்சு பொண்டாட்டி திங்கிறது தான் முறைன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. புருஷனுக்கு உடம்புக்கு முடியாத நேரத்துலையும் பொண்டாட்டி சம்பாரிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அதுதாங்க. அதுக்குன்னு கடனை உடனே வாங்கிக்கிட்டு பவுடர் அடிச்சு வீட்டிலையாங்க உட்கார முடியும்? தனசேகர, உனக்கு சொத்து சுகம் தங்கச்சி தம்பி நல்லா அமையாட்டி நல்ல மனைவி அமைஞ்சிருக்காப்பா. அதை வச்சு சந்தோஷப்படு. சரிப்பா, நான் வரேன். அப்பா, காபி குடிச்சிட்டு போலாம். இல்லம்மா, இன்னொரு நாளைக்கு வரமா. ஏப்பா, காபிக்கு கூட வழி இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்தீங்களா? தனசேகர, வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரை மாதிரி. மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே வரும். எல்லாம் அவன் செய்யலப்பா, என்ன பண்றது? பாஸ், நம்ம கடத்தல் வேலை எப்படியோ வெளியே தெரிஞ்சு போச்சு. நேத்து நம்ம கம்பெனிக்கு ரெய்டு வந்தாங்க. நல்ல வேலை, அந்த அன்னைக்குன்னு பார்த்து கடத்தல் சரக்கு எதுவுமே இல்லை. தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி இருந்து தெரிஞ்சிருக்குன்னா நம்ம கூட்டத்துக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்குன்னு அர்த்தம். இனிமேல் இந்த ஊர்ல இந்த தொழிலை நாம செய்யக்கூடாது. பாஸ், இனி என்ன பண்ண போறோம்? கம்பெனியை இழுத்து மூட போற. கொஞ்ச நாளைக்கு நாம தலைமறைவா இருக்கணும். நம்ம கூட்டாளிகளுக்கு தேடுவாங்களே. இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே நம்ம போகணும். நம்மளை பத்தி விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அப்புறம் நம்ம கம்பிதான் எண்ணணும். பாஸ், சொத்து பிரிச்சுக்கிட்டு வந்த சுந்தரா பணமெல்லாம் போச்சுன்னு தெரிஞ்சா அவன் வந்து என்ன பண்ணுவான்? ரகு, அது அவனோட தலைவிதி. அவன் எக்கடா கட்ட போன நமக்கு என்ன? நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம். உடனே ரூமை காலி பண்ணிட்டு நம்ம போன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். புது நம்பர் வாங்குற வரைக்கும் நாம போன்ல பேசாம இருக்கணும். பாஸ், நீங்க சொல்றபடியில நான் கேட்கிறேன். என்னை கைவிட்டு போயிடாதீங்க. ரகு, நான் செய்யறது வேணா தப்பான தொழிலா இருக்கலாம். ஆனா நான் தப்பானவன் கிடையாது. நீயா என்னை விட்டு போற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். வாங்க மாமா, வாங்க. என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? ஏப்பா, நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா? அதுக்கு சொல்லுங்க மாமா. நாங்கள் தனி கொடுத்தன வந்ததுலேருந்து இந்த வரைக்கும் நீங்கள் வந்ததே இல்லை, அதனால் அப்படி கேட்டேன். ஆமாப்பா, இது வரைக்கும் எந்த வேலையும் இல்லை, அதனால உன்னை பார்க்கவில்லை. இப்போ ஒரு வேலையை வந்திருக்கிறேன். வேலையாக வந்தீங்களா? அது என்ன பார்க்க வந்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது உதவி இது பண்ணணுமா? இல்லைப்பா, எனக்கெல்லாம் நீ எந்த உதவி பண்ண வேண்டாம்.
பண்ண வேணுங்களுக்கு பண்ணா போதுப்பா. பண்ண வேணுங்களுக்கு பண்ணோன்னா அது யார் இது? ஏப்பா உங்கள் கூட பிறந்த அண்ணன் தனசேகரப்பா. அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருந்து மாத்திரை வாங்குறோட காசு இல்லாமல் இருக்காங்க. அந்த பொண்ணு சுமதி கூலி வேலைக்கு போகிறாப்பா. அது அவங்க தலையெழுத்து, அவங்க கஷ்டப்படணும்னு இருக்குது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? ஆமாப்பா, உங்களை எல்லாம் நல்லா படிக்க வச்சு அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப பண்ணார். அதனால தான் அவர் கடன் ஆயிடுச்சு. நீ அவர் தலையெழுத்துங்கிற. இது உங்களுக்கெல்லாம் சொத்து சோகை கொடுத்துட்டு அவர் இன்னைக்கு கடனாலேயே திரியிறாப்பா. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா தெரியுதாப்பா? இந்த பாருங்க, நியாயமாவது அநியாயமாவது இந்த காலத்தில் அவங்கவுங்க பிழைக்கிறத அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். ஏமா அந்த குடும்பத்தை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியுமா? ராதா, மாமா தூது வந்திருக்காரு. தூது இல்லையா மாமா? ஆமாண்டா, மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து ஒரு ஊரையே கொடுன்னு சொல்லுவான். ஆனால் நான் ஊரை கேட்கவில்லை, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு, அது உன்னனோட உயிரை காப்பாத்துறதுக்கு மருந்து மாத்திரை செலவுக்கு தாண்டா உன்னை உதவி பண்ணி சொல்ல வந்திருக்கிறேன். மாமா, முடிஞ்சு போன உறவை புதுப்பிக்க வேண்டாம் மாமா. உங்களுக்கு ஏதாவது உதவியா சொல்லுங்க, செய்யறேன். எனக்கெல்லாம் எந்த உதவிகளை உதவி பத்தி நீங்க பேசவே வேண்டாம் மாமா. எனக்கெல்லாம் எந்த உதவி வேண்டாப்பா, நீ அவங்களுக்கு செய்ய. அவங்க உறவே வேணானுதா நாங்கள் தனியாக வந்து நிம்மதியாக இருக்கோம். திரும்பவும் அவங்க கூட உறவு வச்சுக்கிட்டா அது எங்களுக்கு நல்லதில்லை. அவங்களோட நிழலில் தாம்மா உன் பெருசாக வாழ்ந்தான், அதை மனசில் வச்சுக்க. இங்கே பாருமா, நல்லவன் மனசுக்கு வயிறு எரிஞ்சா சாம்பலாகி போயிடுவீங்க. இதெல்லாம் பார்த்து நடந்துங்க. நான் வரேன். ஏங்க என்னங்க பாருங்க, இந்த மருந்து மாத்திரையை தொடர்ந்து சாப்பிட்டா உடம்பு நல்லாவும்னு டாக்டர் சொல்லிட்டாருங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு உனக்கு ஏதம்மா காசு? நான் தான் வேலைக்கு போனேன்ல, அந்த கூலி பணத்தில் வாங்கிட்டு வந்தேங்க. உன்னுடைய கூலி பணம் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். அது வாங்கிருக்க முடியாது. கணக்கு வாங்கினியா? ஏங்க, நம்மளை நம்பி யாருங்க கடன் தந்தா? அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு. நான் ஏன் கூலி பணத்தில் தான் சத்தியமாக வாங்கிட்டு வந்தேன். முதல்ல மருந்தை சாப்பிடுங்க, மற்றதை மறுபடியும் பேசிக்கலாம். இந்த மருந்தை சாப்பிட்டா நோய் குணமாகாது. ஏன் தெரியுமா? இது என்ன எப்படி கஷ்டப்பட்டாலோ பணத்துக்கு என்ன பண்ணாலோ நினைக்கிறப்போ நோய் அதிகமாக ஆகுமா ஒழிய குணமாகாது. ஆமாம், டாக்டர் போய் பார்த்தியே, டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ என்ன, நான் இதை கடன் வாங்கி யாருக்கிட்டையாவது கடன் வாங்கி இந்த மருந்து மாத்திரையெல்லாம் இவ்வளோ பணம் போட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு தானே உங்கள் ஆதங்கம்? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். சத்தியமா நான் கடன் வாங்கலை. நீங்கள் முதல்ல மருந்தை சாப்பிடுங்க. உன்னை நான் தப்பான வழியில் போக நினைச்சனா அந்த கடவுளுக்கே அடுக்காது. ஏங்க, என் மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, எனக்கு நீங்கள் புருஷனாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு உண்மை தெரியணும், அவ்வளவுதானே? நீங்க போட்ட தாயே சுபதி, நான் வித்துட்டு தாங்க இந்த மருந்து வாங்கிட்டு வந்தேன். தாலி வித்தா
இந்த மருந்தை வாங்கிட்டு வந்தேன். உனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த தங்கம் ஒண்ணுதானே இருந்தது, அதே வித்துட்டியே. என்னங்க எனக்கு தங்கமா பெருசு? அது இல்லைங்க, எல்லா பொண்ணுக்கும் அவ புருஷன் முக்கியம். பூவு பொட்டு ஏன் இந்த தாலி கயிறு என் நெஞ்சில இருந்தாவே போதுங்க. எனக்கு இதுதான் பெருசு. எந்த தங்கமும் எனக்கு பெருசு இல்லைங்க. இந்த தங்கத்தை பெருசா நினைச்சு இந்த தங்கத்தை நான் எனக்கு விரும்பலைங்க. எனக்கு சொத்து சுகம் எதுவும் தேவையில்லை. நீ ஒருத்திய எனக்கு போதும். என்னைக்குமே கண்ணீர் வரவே கூடாது. கால சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்பல் தணியுமடி ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரம் கொட்டுதடி. கஸ்தூரி, கஸ்தூரி, சொல்லுங்க, போன காரியம் என்னாச்சு? என்ன ஆகும்? எல்லாமே பிரச்சனை தான். இப்போ சென்சார் பிரச்சனை. ஏங்க, உங்க வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டீங்களா? ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எதையாவது ஒன்று பேசிட்டே இருக்கீங்க. ஆமா, அந்த சென்சார் போர்டில் யார் இருக்கா? அவங்கள எப்படி சரி பண்ண முடியும்னு விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், இந்த சினிமா படம் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ படம் எடுத்து ரிலீஸ் ஆனாதான் நம்ம தலை தூக்க முடியும். தலையில முக்காடு போட்டுட்டு தான் உட்காரணும். பட பூஜை ஆரம்பிக்க போறது இது வரைக்கும் உங்க வாயில அபசகுணமா தான் வந்திருக்கு. இங்க பாருங்க, அவங்க யாரு, என்ன பணத்தை கொடுத்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு ஆள் வச்சு விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சுட்டேன். சென்சார் போர்டில் இருக்கிறது மதன். ஆனா அவரை பத்தி சினிமாலேயே ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? அவரு பொம்பளை விஷயத்துல ரொம்ப கேவலமான ஆளாம். இங்க பாருங்க, யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கொண்டு எனக்கு தெரியும். அவனுக்கு காசு பாதாள வரைக்கும் பாயும். அவன் மனுஷன் தானே. பணத்தை தூக்கி எறிஞ்சா அவன்கிட்ட எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு எனக்கு தெரியும். கஸ்தூரி, எந்த படத்துக்கு தடை விதிக்கிறாங்களோ அந்த படம் தான் சூப்பர் ஹிட் ஆகும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கஸ்தூரி, மதன் விஷயத்துல நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சொல்றத சொல்லிட்டேன். மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் யாருன்னு அவனுக்கு காட்ட வேண்டியது இருக்கும். அவனை தானா தேடி போய் வம்புல மாட்டிக்காத கஸ்தூரி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். தங்கமணி, நானும் நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அந்த கருவாயன் கண்ணில் பட்டோன்னு வச்சுக்கோ, நம்மள எரிச்சே விடுவியா? ஐயோ ஐயோ வந்துட்டாடா. ஆமா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க? டேய், எம்பட முறை பண்ணிட்டு நான் என்னமோ பண்றேன். உனக்கு என்னடா? நான் லவ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுகிட்ட உனக்கு என்ன? டேய், அவளை நான் தானே கட்டிக்க போறேன். இல்ல இல்ல, நான் லவ் பண்ணிட்டு இருக்கிற 3 வருஷமா. டேய், எனக்கு தங்கமணி வேணும்டா. தங்கமணி எனக்கு தான். தங்கமணி எனக்கு தான்டா. தங்கத்தை வேணா நீ வச்சுக்க. வேற என்ன வேணும்? டேய், பாவி, யோ விடியா. இப்படியே இழுத்துக்கிட்டே கிடந்தா இது உனக்கும் நல்லதில்ல, எனக்கும் நல்லதில்ல. அதனால தங்கமணி யாருக்குங்கிறத இன்னைக்கு ஒரு ஃபைனல் பண்ணிடுவோம். சரி தங்கமணி, நான் ஒரு விடுகதை சொல்றேன்.
விடுகதையெல்லாம் அப்புறம் சீட்டு எழுதி போடுவோம். உன் பேரில் ஒரு சீட்டு, என் பேரில் ஒரு சீட்டு எழுதுவோம். அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு தங்கமணி. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதில் நீ கோல்மால் வேலை பண்ணிடுவீங்க. சரி, இல்லாட்டி இன்னொரு சொல்லட்டுப்பா. என்ன யசிக சொல்லு. காளமாட்டை அடக்கணும், இல்லாட்டி கல்லை தூக்கணும். ஐயோ அது முடியாதப்பா, அது குடல் வெளியே வந்துரு. அந்த விளையாட்டுக்கு நான் வரல. வேற ஏதாவது செய்யறதுன்னா உனக்கு குடல் வராது. காளமாட்டை அடக்கிறது, கடல் அடக்கிறது உனக்கு இதாகும். சரி, வேற என்னதான் பண்ணலாம் சொல்றான். அதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் வழியாவே போய்க்கலாம். தங்கா, நான் மட்டும் சொல்றத நீ கரெக்டா சொல்லிட்டீனா நான் உன்னிமேல் உன்னை பார்க்கவே வரல, விட்டு கொடுத்துட்றேன். ஆனா சொல்லலினா நீ என்னை கட்டிக்கணும். சரி, என்னடா விடுங்க, சொல்லி தொலைடா. சரி, நான் ஒன்னே கட்டிக்கிறேன். ஆமா என்ன அது, சீக்கிரமா சொல்லு. 5ல 1 போனா எவ்வளவு? 4. 4ல 1 போனா 3. 3ல 1 போனா 2. 2ல 1 போனா 0. 0ல 1 போகுமா? போகாது. யோ, 2ல 1 போனா 1 நீ. 2ல 1 போனா 1 கணக்கு சொல்றா பாரு. யோ இங்க பாரியா, 0ல எப்படியா 1 போகுமா? 0ல 0ல 1 போகுமா போகாதா? யோ பைத்தியக்காரா, இரு நான் பேசிக்கிறேன். பைத்தியக்காரா, 0ல 1 எப்படா போவு? அதே 0 நான் போகும்ங்கற. எப்படி போகுன்னு நீ நிரூபிச்சிட்டினா என் தங்கமணி உனக்குடா. சரி, இந்தா இது என்ன? இது 0. இது என்ன? அது 1. அங்க கூட நீ எவுடியா? இல்ல, நீ புடிச்சதே நல்லா இருக்கு. இது 0, இது 1. எப்படா போவு? இப்படி. ஐயோ 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 போதுருவாயா, நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன். ஆனா நீ நல்லா விவரமா தான் இருக்க. ஐயோ ஐயோ, நீ என் மேல அவ்வளவு ஆசைப்படுறியா? டேய், வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கற. சரி, இடுப்பு பிடிக்காத கையெடு. கருப்பு, நான் பணசாலி, ஏய் ஆனா நீ இந்தடா. புத்திசாலிடா. எப்ப இந்த விடுகதை போட்டு நீ ஜெயிச்சியோ தங்கமணி உனக்கு தான். இனிமே நான் வழியில குறுக்கே வரல. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இரு. நான் வரட்டா? தங்கமணி பார்த்து இவனோட நல்லா போல. சரிங்க மாமா, நான் பாத்துக்கறேன் அவரை. ஏங்க, நாம ஃபர்ஸ்ட் நைட் எங்க வச்சுக்கலாம்? ஃபாரின்ல வச்சுக்கலாமே. இந்த பவருக்கு ஃபாரின் கேக்குதா? மூடிடுவா. கிட்டவாடி ஆசைப்புள்ள வெக்கம் ஏந்தி மனசுக்குள்ள. கிட்டவாடி ஆசைப்புள்ள வெக்கம் ஏந்தி மனசுக்குள்ள. முட்டு முட்டு ஜாதி முல்ல எனக்கு நாளா தூக்கமில்ல. முட்டு முட்டு ஜாதி முல்ல எனக்கு நாளா தூக்கமில்ல. கிட்டவாடி ஆசைப்புள்ள வெக்கம் ஏந்தி மனசுக்குள்ள. தண்ட கொலுசாட தண்ணி குடமாட, தண்ட கொலுசாட தண்ணி குடமாட, நடந்த ஒயிலாக நந்தவனமாக படுக்கப்பு தூவி வாடி தென்மல்லி, படுக்கப்பு தூவி வாடி தென்மல்லி. சேலம் முந்தானே எனக்கு முதலில் கிட்டவாடு ஆசைப்புள்ள வெக்கம் ஏந்தி உனக்குள்ள. முட்டு முட்டு ஜாதி முல்ல 8 நாளா தூக்கமில்ல. மணியோர் ரெண்டாக மனசு திண்டாட, மணியோர் ரெண்டாக மனசு திண்டாட. வேண்டாம் புடிவாதம், குடிப்ப உன் பாதம். அலிச்ச பூவே நீ தனிச்சா
ஏண்டி உனக்கு புள்ள மொட்டு மொட்டு ஜாதி முல்ல 8 நாளா தூக்கமில்ல ஜீனக்கல் கண்டு தேனாத்தான் வந்து ஜீனக்கல் கண்டு தேனாத்தான் வந்து ஓடுது உதட்டுக்கிட்ட குடித்த நாட்டத்தை அமுதம் என்னாடி அதெல்லாம் சும்மாடி அமுதம் என்னாடி அதெல்லாம் சும்மாடி ஆசை கடலாடி அதிலே நாம் மூழ்கில்ல கிட்டவாடி ஆசை புள்ள வெக்கம் ஏண்டி உனக்கு புள்ள முட்டு முட்டு ஜாதி முல்ல 8 நாளா தூக்கமில்ல முட்டு முட்டு ஜாதி முல்ல 8 நாளா தூக்கமில்ல கிட்டவாடி ஆசை புள்ள வெக்கம் ஏண்டி உனக்கு புள்ள ராதா 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 நீங்களா? வாங்க வாங்க. நான் சுந்தரத்தை பார்க்கலான்னு வந்தேன். ஆமா, சுந்தரம் வீட்டில் இல்ல? அவருக்கு ஏகப்பட்ட வேலை, நிக்க கூட நேரம் இல்லை. ஆமா, என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க? இல்ல, அவரோட அண்ணனுக்கு உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். அதான் சுந்தரத்தை பார்த்து. அவர் என்ன டாக்டரா வந்து பார்க்கறதுக்கு? அவருக்கு என்ன வேற வேலை பொழப்பே இல்லையா? இல்லம்மா, ஆப்ரேஷன் பண்ணோன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு பணம் செலவாகும்னு சொன்னாரு. அதான் சுந்தரத்துக்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, அதுக்கு ஏன் இந்த இலை இழுக்கிறீங்க? இப்ப என்ன, செலவுக்கு பணம் வேணும் அதானே கேட்க போறீங்க? அது என்கிட்ட கேட்டா நானே கொடுக்க போறேன். அதுக்கு ஏன் அவரை கேட்குறீங்க? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுல 500 இருக்கு. என்னம்மா 500 ரூபா தர? பின்ன 50,000 தூக்கி தர முடியும்? ஏதோ வீட்டு வாசப்படி ஏறி வந்துட்டீங்களேன்னு மரியாதையா கொடுத்தா வாங்கிட்டு போறதை விட்டுட்டு. தப்புதாம்மா, மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சோம் நான் இங்க வந்த பாரு. தப்புதான். அப்பவே அவரு சொன்னாரு, சொந்த பந்தம்னு சொல்லி யாருக்கிட்டையும் பணம் கேட்க போகாதேன்னு சொன்னாரு. அவர் பேச்ச மீறி வந்தேன் பாரு. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவருக்கு ஆபரேஷன் சொல்லியும் நீ 500 ரூபாய் தர. நீ நல்லா இரு. எப்போ வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க நீ? உங்க அண்ணனுக்கு நெஞ்சு வலி அதிகமாகி போச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். டாக்டர் ஆபரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பணம் செலவு ஆகும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டெஸ்ட்டுக்கு மட்டும் பணம் கட்டினா போதும். காப்பீட்டு திட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும் சுந்தரம். அண்ணே, எல்லா பணத்தையும் பிஸ்னஸில் போட்டனே. இப்போ என் கையில் 1 ரூபா கூட இல்லையாண்ணே. என்ன சுந்தரம், கூட பிறந்த அண்ணன் ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கையா நெஞ்சு வலியில இருக்கிறாருன்னு சொல்ற. நீ இப்படி சொல்ற, இது உனக்கே நல்லா இருக்கா? நான் என்னங்க நீ பண்ணட்டும், என்னோட நிலைமை. சரி, அப்படின்னா ஒன்று பண்ணுங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதில் சேர்த்திருங்க. ஒரு செலவே இல்லைங்க. நீ ஏ
அது தெரியாம தான் நான் இங்க வந்தேன். அப்படின்னா கஸ்தூரி போய் பாருங்க, அவட்ட பணம் இருக்கும். என்னப்பா பண்றது? மாமன் நோச்சின வீட்டுல படியேறி கையேந்த கூடாது, கௌரவம் தடுக்குது. கௌரவத்தை பார்த்தா காரியம் நடக்குமா? நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்களோட பிரியம். சார், கஸ்தூரியா? வா கஸ்தூரி, நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், படத்துக்கு ரிலீஸ் ஆகணும்னா உங்களோட கையெழுத்து வேணும். அதுக்கு என்ன கஸ்தூரி, போட்டலாம். முதல்ல நான் ஒரு சினிமாவை தணிக்கை பண்ணும்போது அதில் நடிக்கிற நடிகை என் மனசுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா அந்த படத்துக்கு உடனே தடை போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த மனசுக்கு பதிஞ்சு போன அந்த நடிகை என் படுக்கையில் இருந்தா படம் ரிலீஸ் ஆகும். உன்ன மாதிரி சில ஆளுங்கனாலதான் நல்ல படம்லாம் வெளியவே வர மாட்டேங்குது. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? கலைத்துறையும் சினிமா துறையிலையும் உன்ன மாதிரி நயவஞ்சக இருக்கிறதுனாலதான் இந்த சினிமா துறைக்கே ஒரு கெட்ட பேரு. என்ன சொன்ன? ஏன் படம் ரிலீஸ் ஆகணும்னா நான் கூட படுத்தாகணும்னு அப்படித்தானே? கரெக்ட், கரெக்டா சொன்ன கஸ்தூரி. நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட. நீ இஷ்டப்பட்டா படம் ரிலீஸ் ஆகும், இல்ல நஷ்டம் உனக்கு தான். டேய், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இங்க பார், புருஷ கட்டின தாலி, இந்த தாலிக்கு துரோகம் பண்ணிதா என்னோட படம் வெளியே வரணும்னா அப்பேற்பட்ட சினிமா துறையே எனக்கு தேவையில்லை. உனக்கு சினிமா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நீ தேவை. புரியல? என்னோட இடத்துலயே வந்து அவளோட புருஷன்டா. கஸ்தூரி, இவனை பத்தி நான் அப்பவே சொன்னனே, கேட்டையா? என்ன மன்னிச்சிருக்க. சினிமா மேல இருந்த மோகத்தினால உங்க பேச்சை கேட்காம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருக்க. மரியாதையே போயிரு. நீ எந்த தகராறு பண்ண மாட்டா, போட வெளியே. ஒழுங்கா கையெழுத்து போடு, இல்ல உன் உடம்புல இருந்து உயிர் ரிலீஸ் ஆயிரும். சீக்கிரம் போடு, வேற வழியே இல்லை. கையெழுத்து மட்டும் போடாம இருந்திருந்த உடம்புல இருந்து உயிர் ரிலீஸ் ஆயிருக்கு. நீ இப்ப வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா என்னையா இருந்தாலும் உன்னை அடையாம விட மாட்டேன்.
நினைச்சுக்கிட்டா நாம அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு. ஆனா அவன் தான் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். அதை விடுங்க. இங்க பாருங்க, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். உங்க பேச்சு கேட்காம நான் படம் நடிக்கிறேன்னு போய் கொஞ்ச நேரத்துல நம்ம சொத்தை எல்லாத்தையுமே இழந்திருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க. கஸ்தூரி, உங்க அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். முதல்ல அவரை போய் காப்பாத்துவோம். நமக்கு சொத்து முக்கியம் இல்ல, சொந்தம் தான் முக்கியம். ஐயோ, என் அண்ணன் பேச்ச கேட்காம நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். முதல்ல அவரை போய் பார்த்து அவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். உடனே அவரை போய் பார்க்கணும். வாங்க. வா போலாம். பாஸ், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குது. எத்தனை நாளைக்கு தான் பயந்து பயந்து வாழ வேண்டியதா இருக்கு. ரகு, இனிமேல் நமக்கு பயமே இல்லை. இருக்கிற பணத்தை வச்சு நாம நிம்மதியா வாழலாம். எங்க கிட்ட இருந்து நீ தப்ப முடியாதா? ஏய், ஒழுங்கா எங்க பணத்தெல்லாம் கொடுத்துரு, இல்லைனா சுட்டு தள்ளிடுவேன். ஏண்டா பணத்தாசையை காட்டி எங்களை பிச்சைக்காரங்களாக்கலான்னு திட்டம் போட்டேன்ல, உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்டா. உங்க பணத்தை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. சுந்தரா, துப்பாக்கி இந்த பணத்தை கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க. அண்ணன் உசுருக்கு போராடி இருக்காரு, அவரை போய் காப்பாத்துங்க. சொத்தை பிரிச்சுட்டு வந்து எப்படியோ எங்க சொத்தெல்லாம் எங்ககிட்டயே வந்து சேர்ந்தது. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆமா, நீங்களும் வாங்க போலாம். எனக்கு தனசேகர் மாமாகிட்டையும் அன்னைக்கிட்டையும் போய் நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுங்க. இனிமே நாம தனியா இருக்க வேண்டாம். ஒரே வீட்டில் ஒன்னா கூட்டு குடும்பமா அங்கேயே இருந்துக்கலாங்க. அம்மா ராதா, இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. சுந்தரம், ராதா போங்க, உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. மாமனார் காப்பாத்துங்க, போங்க. நீங்களும் வாங்க மாமா. இவனுங்களை இப்படியே விட்டோம்னா இன்னும் நம்மளை மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர்த்த ஏமாத்திட்டு தான் இருப்பானுங்க. இவங்களை ரெண்டு பேர்த்தையும் போலீஸில் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன். மோகன், எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டே நாங்க போயிடுறோம். உங்க பணத்தை திருப்பி கொடுத்த மாதிரி மத்தவங்க பணத்தையும் திருப்பி கொடுத்துறோம். மோகன், இதனால வரைக்கும் பணம் தான் வாழ்க்கைன்னு நான் அடுத்தவங்களை ஏமாத்தியே பணத்தை சேர்த்து அப்படி சேர்த்த பணத்தினால நிம்மதியா வாழ முடியாதுன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நியாயமான முறையில் சம்பாரிச்சாதான் நிம்மதியா வாழ முடியும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மோகன், என்ன மன்னிச்சிடுங்க. மிஸ்டர் நாகராஜ், எத்தனை பேர்த்த ஏமாத்துனீங்களோ அத்தனை பணத்தையும் கொண்டு போய் நேரடியாக ஒப்படைக்கிறீங்க. அப்படி இல்லை உங்களை சும்மா விட மாட்டேன். எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க சொல்றபடி நான் கேட்டுக்கிறோம். சுமதி, கஸ்தூரியும் சுந்தரத்தைய பார்த்தியா? அவங்க நல்லா இருக்காங்களா? ஏங்க, ஆஸ்பத்திரியில இருக்கிற உங்களை பார்க்க வரல. ஆனா நீங்க தம்பி நல்லா இருக்கிறானா, தங்கச்சி நல்லா இருக்கிறாளான்னு கேக்குறீங்களே. இதுக்கு பேரு தாங்க ரத்த பாசம். என்ன பண்றது, அவங்களுக்கு அந்த பாசம் இல்லாமே போயிடுச்சு. அதை நினைச்சாத்தாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? விதின்னு ஒண்ணு இருக்கு, அதை யாரால வெல்ல முடியும்? எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். சுந்தரத்தை பார்க்க போறியே? இல்லைங்க, நான் சுந்தரத்தை பார்க்க போனேன். பணம் கேட்டேன். பணமெல்லாம் செலவாச்சு.
பிஸ்னஸ்ல போட்டுட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணனை அரசாங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கதான் செலவு இல்லாம பார்ப்பாங்கன்னு அவ சொல்றாங்க. அவ நான் செத்தா என்ன சொல்லுவான் தெரியுமா? அரசாங்க கவர்மெண்ட் முடிச்சு மாட்டேன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை செலவே இல்லாம எடுத்து அடக்க பண்ணிடுவான்னு சொல்லுவாங்க. என்ன கேட்காம எதுக்காக போன? இல்லைங்க, நாளைக்கு வந்து என்கிட்ட ஏன் கேட்கலன்னு அவன் ஒரு வார்த்தை என்ன கேட்டுறக்கூடாதுல்ல, அதனால தாங்க அங்க போனேன். அவன் பாசத்தை நினைச்சிருந்தா பாகத்தை பிரிச்சுட்டு போயிருப்பானா? உறவை நினைச்சிருந்தா உறவை அத்துக்கிட்டு போயிருப்பானா? உறவை அறுத்துக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கிறியே, இது உனக்கு ஏன் நியாயமா? ஆமா, டாக்டர் என்னதான் சொல்றாரு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, குணமாயிரும்னு சொன்னாரு டாக்டர். இல்ல டாக்டரு குணமாயிருவேன்னு சொன்னாரா இல்ல பிணமாயிருவேன்னு சொன்னாரா? இங்க பாருங்க, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. உங்களை என் உயிரை கொடுத்தாவது நான் காப்பாத்துவேங்க, நான் காப்பாத்துவேன். இளையுதிர் காலம் போனதுக்கு அப்புறம் வசந்த காலம் தானா வருங்க. அது மரம் செடி கொடிகளுக்கு தான் பொருந்து. ஆனா மனுஷனுங்களுக்கு அன்பு பாசம் பந்தெல்லாம் இருந்துன்னா கஷ்டத்துல தான் வரும். பாருங்க, யாரு நம்மளை கைவிட்டாலும் அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்க. கடைசி நேரத்துல கூட கண்டிப்பா அந்த ஆண்டவன் நமக்கு உதவி பண்ணுவாருங்க. சொத்து சுகம் உறவு எல்லாம் போனதுக்கு பிற்பாடு இந்த உயிர் மட்டும்தான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கடைசி நேரத்தில் கூட அந்த கடவுளை நம்புறையே. அக்கா, மாமா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன இந்த பாவியை மன்னிச்சிருக்கண்ணா, மன்னிச்சிருக்க. இந்த பணத்தை எல்லாமே கொண்டாந்துட்டுனா இனிமேல் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேனா. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. எழுந்திரிமா, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும்மா. அண்ணா, என்ன மன்னிச்சிருக்கடா, என்ன மன்னிச்சிருக்க. கஸ்தூரி, இப்பத்தான் உன்னையுமே வந்துட்டியாமா? இப்பத்தான் உன்னையுமே சுந்தரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணா, குடும்ப பொண்ணுக்கு சினிமா தேவையில்லைன்னு எவ்வளவோ நீங்க அறிவுரை சொன்னீங்க, அதெல்லாம் கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அண்ணா, இனிமே நீங்க சொல்றபடிதான் நான் நடந்துக்குவேன்டா, என்ன மன்னிச்சிருக்கேன்டா. கஸ்தூரி, சுந்தரா, இனிமேல் நீங்க ரெண்டு பேருமே என்னை விட்டு பிரியவே கூடாது. ஒரே குடும்பமா ஒத்துமையா இருப்போம். வாங்க, வீட்டுக்கு போவோம். ஏங்க, டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாருங்க. சுமதி, ஆபரேஷன் எனக்கு தேவையில்லை. இவங்க வந்துட்டாங்களே, இப்போ அந்த நோய் எல்லாமே போயிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். அண்ணா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லண்ணா, உங்க உடம்ப நல்லா வைக்கிட்டு போலண்ணா. ஏன்னா அவசரப்படுறீங்க? ஆமாண்ணா, எங்களால தான் உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சு.
இப்போ எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்ப நாங்கள் காப்பாற்றியே தீருவோம். வாங்கண்ணா, உங்களுக்கு என்ன ஆனாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு குணப்படுத்திடலாம். மனசுல கவலை இருந்தா நோய் நொடியெல்லாம் இருக்கு. சந்தோஷம் இருந்ததுன்னா நோய் கிட்ட கூட வராது. ஒரு தேன் கூட்டை கட்டுறது ரொம்ப கஷ்டம், ஆனால் அழிக்கிறது ரொம்ப சுலபம். அது மாதிரிதான் நம்ம குடும்பத்தில் யார் கட்டுப்பட்டுதோ தெரியல, நாம் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமேல் எல்லாரும் ஒத்துமையாவே இருப்போம். ஆமாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏதோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு கெட்ட காலம்னு நினச்சிக்கிங்க. நீங்கள் இனிமே நம்மளை மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு அந்த பிரச்சனையை பெருசாக்கி குடும்பத்தை பிரிக்கிறது நல்லது இல்லைங்க. நம்ம குழந்தைங்க நம்மளை பார்த்து நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு பார்த்து அவங்களும் இந்த மாதிரி தப்பை செய்யறதுக்கு நாம் வழிவகையாக இருக்கக்கூடாதுங்க. நாம் ஒத்துமையாக கூட்டு குடும்பமாக வாழ்கிறது தான் நாம் நம்ம சந்ததிகளுக்கு பண்ணுற பெரும் புண்ணியங்க. அக்கா, இனிமே நீங்க எனக்கு அக்கா இல்லை, அம்மா. ஆமாங்கண்ணி, நீங்கள் எனக்கு அண்ணி இல்லை, இனிமே அம்மா. நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்களோ அதை கேட்டு நாங்கள் நடந்துக்கிறோம். என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. இதெல்லாம் நான் கேட்குறப்ப என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னங்க, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் மாறிட்டேன். இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நடந்துக்குவேன். அதே மாதிரி எங்கள் அண்ணனையும் அண்ணியோட மனசு புரிஞ்சு நடந்துக்குவேன். இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். இப்போது புரிஞ்சுக்கிட்டியே. மாமா வாங்க, மாமா வாங்க மாமா. மாமா வாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. சுந்தரா, கஸ்தூரி, இனிமேல் எப்பவுமே நீ இதே மாதிரி இருக்கணும். பாப்பா தனசேகர, நீ இவ்வளோ மீண்டு வருவீன்னு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்லப்பா, எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சரி மாமா, எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் பாப்பா.
என்றால்